வணக்கம் நேயர்களே, இது கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வி டீச் யூ ரீச் வழங்கும் தேர்தல் திருவிழா. அண்ட் இன்றைய நாளின் தேர்தல் அப்டேட்களை உங்களோட பகிர்ந்துறதுக்காக இந்த தேர்தல் ஸ்பெஷல் பஸ்ஸை பிடிச்சு நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். சலீம், இன்றைய தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் முதல்ல நம்ம அரசியல் அப்டேட்ஸ் தொகுப்புல விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஷூர் பார்த்திபன். அரசியல் களத்தில் இன்னைக்கு பரபரப்பாக பேசிக்கிறதுங்க பார்த்திபன். இபிஎஸ் டெல்லி போயிருக்காரு. தொகுதி பங்கீடு பற்றி பேச்சு ஆரம்பிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா? ஆனால் கட்சியில் அஃபிஷியலாக அப்படி சொல்லலை. தொகுதி பங்கீடுலாம் ஃபஸ்ட்டு தேர்தல் அறிவிக்கிட்டோங்க, அப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பட் அதிமுக தரப்பில் இருந்தாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இபிஎஸ் ஏன் டெல்லி போக போகிறாரு, தொகுதி பங்கீடு தான். நேற்று ஏற்கனவே பேசினாங்களா, அதாவது மதுரையில் பிரதமர் மோடி அவர்கள் வந்தார், பொதுக்கூட்டத்தில் பேசின பிறகு ஒரு நட்சத்திர ஹோட்டலில் மீட் பண்ணி மற்றவங்கெல்லாம் பிஜேபியில் இருந்தும் சரி, அதிமுக கூட்டணி கட்சிகள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே பேசியிருக்காங்க. அதனுடைய ஃபாலோ அப்பாக தான் திரு இபிஎஸ் அவர்கள் டெல்லி போய் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரு. இதை பற்றி ஒரு பதில் விமர்சனமும் இங்கே முன்வைக்கப்பட்டது நம்மளால் பார்க்க முடியுது. செலிம், வழக்கமாக இந்த மாதிரி தேர்தல் களத்துல எல்லாம் முன்னெல்லாம் அதிமுக தான் இங்கே பிரதான கட்சி, கூட்டணியாகவே இருந்தாலும் அதிமுக தான் இங்கே பிரதானம் போது மற்ற தலைவர்கள்லாம் இங்கே அவங்க தலைமையை சந்திச்சுட்டு போவாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இருந்தாலும் இப்போயும் ஒரு பெரிய வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய கட்சின்ற பட்சத்தில் அந்த தலைவருக்கு அந்த உரிய மரியாதை கொடுக்குற விதமாக நீங்கள் தானே இங்கே வந்திருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுப்புறாங்க. நீங்கள் குறிப்பிட்டது போல ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த சிஸ்டமாக அவங்க எந்த கூட்டணி இருக்காங்க அவங்க எல்லாருமே அங்கே போயஸ் கார்டனில் சந்திக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமை மாறி இருக்கு அப்படின்றத ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் இபிஎஸ் அவர்களுடைய இந்த டெல்லி பயணம் பற்றி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொகுதி பங்கீடு பற்றிலாம் நாங்கள் இன்னும் பேச தொடங்கலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இபிஎஸோட பயணத்தை பத்தி கேட்டபோது எனக்கு ஒன்றும் தெரியாது, அதை பத்தி அமித்ஷா அவர்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், என்டிஏ கூட்டணியில அதிமுக கூட்டணியில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ டெல்லி வட்டாரங்களில் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இபிஎஸ் இங்கே டெல்லி வந்திருக்காரு, நீங்க என்ன விசாரிச்சிங்களா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அதிமுக 170 தொகுதியில் போட்டி போடுறதுல உறுதியா இருக்காங்க, 234. பிஜேபி அண்ட் கூட்டணி அவங்களுக்கு ஒரு 35 கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பிஜேபிக்கு மட்டும் இல்லை, அவங்க அழைத்து வந்திருக்க அந்த கூட்டணியாக டிடிவி தினகரன் ஆகட்டும் மற்றவங்களுக்கெல்லாம் சேர்த்து அந்த 35. பாஜகவே 35க்கு மேல தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் காட்டுறதா சொல்லிட்டு இருக்காங்களே. விருப்பம் காட்டுறாங்க. ஆனா அதிமுக எங்களால இவ்வளவுதான் அஃபோர்ட் பண்ண முடியும், ஏன்னா நாங்களே 170 நிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பாமக ஒரு 17 கொடுக்கறதா சொல்லியிருக்கோம். ராஜ்யசபா சீட்டு பற்றி அதுவும் நாங்கள் முடிவு பண்ணுவோம். பட் அது எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை முடிவாக இருக்குது என்னன்னு. பட் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா 17 தொகுதி நாங்கள் கொடுக்கறது முடிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு 35 கொடுக்குறோம். தேமுதிக நம்ம அலையன்ஸில் இல்லைங்கிறதுனால சில பேருக்கு கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் நாங்கள் 170 நிற்கிறதுல உறுதியாக இருக்கும். திமுகவும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாண்டில் இருந்தாங்க, 170 தொகுதிகளில் இருப்போம். ஆனால் இப்போ அவங்க கொஞ்சம் இறங்கி வரப்போகிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி இன்னும் நமக்கு எதுவும் கன்ஃபார்மாக தெரியல. செல்வ பெருந்தகை அவர்கள்கிட்ட இது பற்றி கேட்கப்பட்டது, நீங்கள் என்ன ஒருவேளை திமுகவுக்கு உங்களால் தேவை அது செல்வ பெருந்தகை அவர்களை பற்றி நாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். சார், இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு டெல்லி போயிருக்காங்க, உள்துறை அமைச்சரை சந்திக்கன்னு சொல்றாங்க. தொகுதி பங்கீடு இறுதி செய்யறதுக்கா இல்ல இதுல ராஜ்யசபா சீட்டை ஏதாவது பிஜேபிக்கு வழங்குறது குறித்து எதுவும் ஆலோசனை இல்லை? அது குறித்து தெரியாது. அது குறித்து ஆனால் இபிஎஸ் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் மட்டுமே தெரியும். செல்வ பெருந்தகை அவர்கள்கிட்ட இது பற்றி கேட்கப்பட்டதுங்க பார்த்திபன். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை எங்கள் மேலிடத்துல தாவேகா கிட்ட எல்லாம் பேசுங்கன்னு சொல்லலை, அதனால நாங்கள் பேசலை அப்படிங்கிறார். ஆனால் இங்கே இன்னொரு ஃபேக்ட் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ராகுல் காந்தி ஹைதராபாத் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு தகவல். அதே நேரத்தில் தாவேக்காவின் ஆதவர்ஜுனா அவர்களும் ஹைதராபாத் போயிருக்கிறதா ஒரு தகவல். ஸோ சமூக ஊடகங்களில் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்போ சந்திப்பு நடக்குதோ, மறைமுகமாக பேச்சு நடக்குதோ, அவங்களும் நம்மளோட வரலாம் இல்லையா, அப்படி அதே டோனை இப்போ மக்கள் பிடிச்சிருக்கிறது பார்க்க முடியுது. இப்போ தாவேக்கா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்கிறது உண்மைதான், ஆனால் தகவல் உண்மை இல்லை. தகவல் உலாவறது உண்மைதான், பட் அந்த தகவல் உண்மை கிடையாது. மாப்பிள்ள அவர் தான் சட்டை வருது இல்லை, ரைட்டு, அது புரிஞ்சிருச்சு. ஸோ அதே நேரத்தில் காங்கிரஸ் இப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத செல்வ பெருந்தகையே சொல்லியிருக்காரு. அந்த காட்சிகளையும் பார்த்து ஷோர் பார்த்து. People are saying, and some Congress leaders, some rumors also going, you are talking with TVK on this. We didn't talk TVK. Who said we talk at TVK? Even I am the PCC president. I didn't talk. I don't know anyone.
My High Command also didn't give any direction to me. You go and talk directly or indirectly. This Congress party is a historical party, 140 years old party. We don't have any backdoor politics. We don't know how to do the backdoor politics. Straight away we will tell what we need, what we want. Congress is clear. Clear, very clear. பேக்டோர் பாலிடிக்ஸே எங்களுக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டார். நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட்டு. ஆனால் ஒரு இழுபறி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த 25 இல்லை 40 இந்த பக்கம் 40 கேட்குறாங்க, இவங்க 25 தான் தயாருன்றாங்க. இதுக்கு ஒரு டெட்லைன் வச்சுருக்காங்க. மார்ச் 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் உங்கள் முடிவை சொல்லணும்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து ஒரு டெட்லைன் வச்சுருக்காங்க. அப்படின்றது ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ நாளைக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் எந்த தொகுதி எவ்வளவு தொகுதி அப்படின்ற ஒரு விவரங்களுக்கெல்லாம் தமிழகம் காத்து கொண்டிருக்கிறது. எல்லா கூட்டணியிலிருந்தும் விவரங்கள் வரணும் அப்படின்ட்டு. அதுக்கு முதல்ல தேர்தல் கமிஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணா இன்னுமே நமக்கு சுலபமாயிடும்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் திமுகவோட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையும் தொடர்ந்துட்டு இருக்கிறது. இன்னைக்கு கூட இப்போ விசிகே தரப்புல போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. பட் விசிகே ஒன்னு தெளிவா சொல்லிட்டார் திருமாவளவன். அதாவது நாங்க ஆட்சியில பங்கு கேட்கல, உரிமை கேட்கல, அந்த தொகுதி பங்கீடுல நாங்கள் உரிமை கேட்குறோம். ரைட், எங்கள் வலிமைக்கேற்ப அந்த தொகுதிகள் ஒதுக்கப்படணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எக்ஸாக்ட்லி. இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால், அதாவது காங்கிரஸ் எந்த அளவு ஒரு சலசலப்பை கிளப்புறாங்களோ திமுக கூட்டணியில், திருமாவளவன் தான் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறார். காங்கிரஸும் கூட்டணியில் இருப்பாங்க, நாங்களும் எங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி சீட்ஸ் கேட்குறமே தவிர ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்கல. இன்னொரு ஒரு அடிஷனல் கோரிக்கையும் திருமாவளவன் அவர்கள் தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரியில பொது தொகுதி ஒண்ணு எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ரைட். ஸோ வெகு சீக்கிரத்தில் இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையேயான அந்த கூட்டணி முடிவு பண்ணப்பட்டு ஒரு கையெழுத்து ஆகிடும். அந்த தொகுதி எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு விவரம் வந்துடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்தில் நேற்று சண்டே நமக்கு நிகழ்ச்சி இல்லை இன்னைக்கு. ஆனால் களம் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்தது. காரணம் முதல்வருடைய பிறந்தநாள். பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தலைவர்களும் தொடர்ந்து வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. பிரதமர் முதற்கொண்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ராகுல் காந்தி இந்த வருஷம் வாழ்த்து சொல்லவே கொஞ்சமே தாமதம் ஆயிடுச்சு. அந்த சுவாரஸ்யத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ரைட். எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து எதுவும் நாங்கள் பேசவில்லை. எங்களுக்கான அதிகார பகிர்வு என்பது எங்கள் வலிமைக்கு ஏற்ப அமைய வேண்டும், எங்கள் பங்களிப்புக்கு ஏற்ப அமைய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எத்தனை தொகுதிகள் என்பது குறித்தும் திமுக குழுவுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அந்த எண்ணிக்கை உறுதியான பிறகு உங்களுக்கு தெரிவிப்போம். ஸ்டாலின் அவர்களுடைய பர்த்டே விஷ், ராகுல் காந்தி பர்த்டே விஷ் பண்ணதை பற்றி நீங்கள் சொன்னீங்க பார்த்திபன். தொடர்ந்து அந்த ஒரு சாதாரண ஒரு பர்த்டே விஷ் பின்னாடி இவ்வளவு பெரிய அரசியல் பேச்சுக்கள் எல்லாம் எழுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு. ஏன்னா பிரதர் மிஸ் ஆயிடுச்சு. ஆமாம், போன வருஷம் 2025 ஸ்டாலின் அவர்களுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. அப்போ பிரதர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தி இருந்தார். ஆனால் இந்த வருஷம் பிரதர் மிஸ் ஆகிருக்கு அந்த வாழ்த்து செய்தியில். ரொம்பவே பொத்தாம்புதுவான ஒரு வாழ்த்து செய்தி. ஏதோ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு கட்சி தலைவருக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன் அந்த மாதிரியான ஒரு வாழ்த்தாக தான் இருந்தது. உடனே ரியாக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு திமுக தொண்டர்கள் தரப்புல இருந்து நெட்ல. இப்படிதான் நீங்க விஷ் பண்ணுவீங்களா, போன வருஷம் நீங்க எப்படி விஷ் பண்ணீங்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து போட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இப்போ இன்னொரு சாரார், அதாவது திமுக தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி போன வருஷம் பிரதர்னு ஸ்டாலின் அவர்களை அட்ரஸ் பண்ணியிருந்தாரு, பதிலுக்கு ஸ்டாலினும் ராகுல் காந்தியை பிரதர்னு சொல்லி அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. இந்த முறை பிரதர் ராகுல் காந்தி மிஸ் பண்ணிட்டாரு, அதனால ஸ்டாலின் அவர்களும் பிரதரை மிஸ் பண்ணிட்டாரு. தேங்க்யூ ஃபார் யுவர் வார்ம் விஷஸ். இதுதான் முதல்வருடைய இது திமுகவில் ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்துருக்காரு. நீங்க மரியாதை கொடுத்தா நாங்களும் மரியாதை கொடுப்போம். நிச்சயமா. இதுல ஒரு கான்ஸ்பிரசி தியரியும் ஒன்று சொல்றாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வார்ம் விஷஸ்னா அதுல மொத்தம் 25 எழுத்துக்கள் இருக்கு. ஸோ 25 தொகுதி தான் உங்களுக்கு அப்படின்றதா முதல்வர் சொல்லாம சொல்றாரு அப்படின்ட்டு அதை கிண்டல் பண்ணக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இரு தலைவர்களுக்கும் இடையே இந்த ஒரு கோல்டு வார் மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா, இதை எதிர்கட்சிகள் பார்த்தா சும்மா இருப்பாங்களா, பிஜேபி பார்த்தா சும்மா இருப்பாங்களா, இல்லையே அண்ணாமலை பார்த்தா சும்மா இருப்பாரா? ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு. போன வருஷம் ப்ரோ இருந்துச்சு, இந்த வருஷம் மிஸ் ஆயிடுச்சு, வை ப்ரோ, வாட் இஸ் திஸ்
கிறிஸ் ப்ரௌன்லாம் அவரும் பகடி பண்ணது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுமே வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. நம்மளும் அதை திரையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட், இந்த கோல்டு வாருக்கான ஒரு பதில், இது ஆரம்ப புள்ளி போட்டது யாரு அப்படிலாம் நம்ம தேடி போகும்போது கிரீஷ் சோடங்கர் அவருடைய பேர் தான் அடிபடும். அவர் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு இதை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, 25 தொகுதிகளை எங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்க, இட் இஸ் நாட் அக்செப்டபிள்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ, ஓகே. அப்போது கூடுதலாக கொடுத்தா டிஎம்கேவோட கோட்டாலம் தானே குறையும். இப்போ அதிமுக 170 போட்டி போட தயாராகிறாங்க, திமுகவும் அதிமுக 170னா நாங்களும் 170 அப்படிங்கிற அளவில் அவங்களும் தயாராகிறாங்க. காங்கிரஸ் இப்போ கூட கேட்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினாங்கன்னா திமுக தான் அகாமடேட் பண்ணணும். லைக் அவங்க எந்த தொகுதியை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து கொடுக்க வேண்டி வரும். ஏற்கனவே தேமுதிகவுக்கு திமுக தான் கொடுக்கணும், மக்கள் நீதி மையனுக்கு திமுக தங்களுடைய கோட்டாலேருந்து கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது இவங்க கூடுதல் தொகுதி கேட்டு அழுத்தம் கொடுக்கறது தான் மிகப்பெரிய பேசும் பொருளாயிருக்கு. இதில் கிரீஷ் சோடங்கர் சொன்னதில் இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா, எங்களுக்கு தேவையான தொகுதிகள் எவ்வளோ, என்னென்ன தொகுதிகள் வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம், இனிமேல் அவங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் 25லேருந்து அந்த பக்கம் ஏறி வர்ற மாதிரி தெரியல. ஸோ ரெண்டு சைட்லேயுமே வந்து தற்போதைய சூழலை ரொம்ப ஃபேமாக நிற்கிறாங்க அப்படின்றது மட்டும் புரியுது. இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தான் ரொம்ப ஆவலாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எக்ஸாக்ட்லி. நம்மளுடைய செய்தியாளர் ரமேஷ் இது தொடர்பாக நிறைய தகவலோட காத்துட்டு இருக்காரு. அவர் பார்த்துக்கலாம். ஆமா. திமுக விசிக இடையே இன்றைக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றிருந்தது. விசிகாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் சீட்டு வேணும், அதாவது 10 இல்லைனா 12 தொகுதி வேணும் அப்படின்னு திமுக கிட்ட கேட்குறாங்க. அதுவும் தென் மாவட்டங்களில் எங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கணும் அப்படிங்கிறது விசிகாவினுடைய கோரிக்கையாக இருக்குது. கடந்த முறையே திமுகவிடம் எங்களுக்கு தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதி வேணும் அப்படின்னு விசிகா கேட்டிருந்தாங்க. ஆனால் தென் மாவட்டத்தில் விசிகாவுக்கு ஒரு தொகுதி அப்படிங்கிறது கிடைக்கல. ஆனால் இந்த முறை திமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளின் பட்டியலில் ஒரு தொகுதி தென் மாவட்டங்களில் இருக்கணும் அப்படிங்கிறது விசிகாவினுடைய கோரிக்கையாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது புதுச்சேரியிலையுமே தேர்தல் நடைபெறும். அந்த புதுச்சேரி தேர்தலில் விசிகாவுக்கு எங்களுக்கு ஒரு பொது தொகுதி 2 தனி தொகுதி வேணும் அப்படிங்கிறது விசிகாவினுடைய கோரிக்கையாக இருக்குது. திமுக தரப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடந்த 2021 தேர்தலில் 6 இடங்கள் ஒதுக்கீடு செய்திருந்த நிலையில் இந்த முறை 7 இல்லைன்னா 8 இடங்கள் விசிகாவுக்கு திமுக தரப்பில் இருந்து கொடுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அதே மாதிரி இப்போ விசிகா சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திருப்போரூர், நாகை இந்த 2 தொகுதியையுமே விசிகா கிட்ட இருந்து வாங்கிட்டு அந்த இடத்துல திமுக நேரடியாக போட்டியிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால விசிகாவுக்கு இந்த முறை தொகுதிகள் சிலவற்றை மாறக்கூடும் அப்படின்னு திமுக தரப்பில் இருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. 7 இல்லைனா 8 தொகுதி விசிகாவுக்கு அப்படின்னு திமுக வட்டாரத்தில் பேசப்படுது. காங்கிரஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா திமுக காங்கிரஸ் இடையே கடந்த 28ஆம் தேதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. திமுக தரப்பில் காங்கிரஸ் கட்சிக்கு 25 இடங்கள் கொடுக்கறதுக்கு முன் வராங்க. 25 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்குறதுக்கு திமுக முன் வர்றதா ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 41 தொகுதி வேணும், குறைந்தது 35 இடங்கள் வேண்டும் அப்படிங்கிறது காங்கிரசினுடைய கோரிக்கையாக இருக்கு. அதனால திமுக கொடுக்கக்கூடிய இந்த முன்வரக்கூடிய 25 இடங்களை ஏற்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சி மறுக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ராஜ்யசபா தேர்தல் வரும்போது ஒவ்வொரு முறையுமே திமுக கிட்ட போய் நம்ம ஆதரவு கேட்க வேண்டியிருக்கு, திமுகவின் ஆதரவோடு தான் நம்ம ராஜ்யசபா எம்பி ஆக வேண்டியிருக்கு, நம்ம கிட்டேயே ஒரு 35 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அப்படின்னா ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது நம்மளை தேடி வரும். அதனால திமுக கூட்டணியில் குறைந்தது 35 இடங்களை கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகி வருகிறது. அதே மாதிரி உள்ளாட்சியில் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி மேயர் போன்ற இந்த உள்ளாட்சிகளில் எங்களுக்கு வந்து சில பதவிகளை திமுக தரணும், அதுக்கான ஒப்பந்தத்தையும் இப்போவே நம்ம சைன் பண்ணணும் அப்படிங்கிறது காங்கிரசினுடைய கோரிக்கையாக இருக்குது. அதனால இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது எத்தனை தொகுதி அப்படிங்கிற நம்பர்ஸ் உறுதி செய்யறதுல இன்னும் முடிவு எட்டப்படலை அப்படின்னே தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்படுது. அப்படி பேச்சுவார்த்தை நடைபெறும் போது திமுக இந்த 25 சீட் அப்படிங்கிறத இருந்து கூடுதலாக காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கறதுக்கு முன் வருவாங்களா, காங்கிரஸ் தரப்பில் திமுக கொடுக்கக்கூடிய இந்த தொகுதிகள்
தொகுதிகளின் எண்ணிக்கைக்கு அவங்க ஓகே சொல்லுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புலாம் இருக்குது. அதனால இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இன்னும் இந்த தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் ஏற்படுவதில் ஒரு தாமதம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு பக்கம் அறிவாலயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு பக்கம் திமுக தரப்பில் விருப்பமனு விநியோகமும் நடந்துகிட்டு இருக்கு. மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் விருப்பமனு அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கால அவகாசம் மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருந்தது. மார்ச் 2ஆம் தேதி லாஸ்ட் நாள் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்ததுனால நிறைய பேர் மார்ச் 2ஆம் தேதி விருப்பமனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு அறிவாலயம் வந்திருந்தாங்க. அப்படிங்கிறதுனால இந்த அறிவாலயம் அலுவலகம் இருக்கக்கூடிய அண்ணா சாலையே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு ஒரு போக்குவரத்து நெரிசல் இருந்ததை பார்க்க முடிந்தது. மற்றொரு பக்கம் அறிவாலயத்தில் எங்கே பார்த்தாலும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அலைமோதிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு திமுகவில் விருப்பமனு விநியோகமும் ஒரு பக்கம் நடைபெற்று வருது. இப்போ வரைக்கும் 9800 பேர் விருப்பமனு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. இப்படியாக திமுக அலுவலகத்தில் ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை, மற்றொரு பக்கம் விருப்பமனு விநியோகம் அப்படின்னு இந்த தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால ஒரு பரபரப்பாக காட்சியளிக்கக்கூடியது தான் களத்தில் பார்க்க முடிகிறது. நம்ம செய்தியாளர் ரமேஷ் ரொம்ப தெளிவாக சொன்னாருங்க பார்த்திபன். காங்கிரஸ் ஒரு 35ஆவது வேணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்கன்னு. பட் திமுக 25 தான் கொடுப்போங்கிறதுல பாஜகவும் 35 அப்படிதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி பாருங்க, அந்த சைடில் இல்லை. அப்படி நம்ம அதிமுக பாஜக பக்கம் போனால் அது மட்டும் இல்லை, என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா அதை செய்தி சேகரிக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, பிஜேபி மெயினாக தென் தமிழகத்திலையும் மேற்கு தமிழகம் இந்த கோயம்புத்தூர் பெல்ட்ல இருக்கக்கூடிய தொகுதிகள் பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டு தான் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் அதிமுக என்ன சொல்றாங்க, அது எங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டும் கொங்கு மண்டலம், நாங்கள் எங்கெல்லாம் ஜெயிச்சு வச்சிருக்கோமோ அந்த சீட்டெல்லாம் நீங்களும் கூட்டணி கட்சிகளும் கேட்டால் நாங்கள் என்ன செய்யறது, டஃப்பான சீட்ஸ் எங்களுக்கு கொடுத்துடாதீங்க, எங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு எங்கள் சீட்ஸை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு தானே நாங்கள் கேட்குறோம். சேர்ந்தா வெற்றின்றது உறுதின்றாங்க. ஆனால் யார் போட்டியிட போகிறாங்க அப்படின்றது அங்கே கொஸ்டினாக அவங்களுக்கு இருக்குது. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஒரு சில தொகுதியை அவங்க சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் மிக முக்கியமானது பிரதமர் அவர்கள் சென்ற திருப்பரங்குன்றம். ரைட், திருப்பரங்குன்றம். எஸ், திருப்பரங்குன்றத்துடைய ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாமா? நம்ம அந்த கார்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ அந்த கார்டை பார்த்தாலே நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ லைம்லைட்டில் வந்திருக்க திருப்பரங்குன்றம் கடந்த காலத்தில் சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் 2011 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது அப்பொழுது அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட தேமுதிக தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏகேடி ராஜா 95,469 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 58.70% வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காரு. எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸின் சிஆர் சுந்தர்ராஜன் 46,967 வாக்குகளை வாங்கியிருக்காரு. 28.88% என்ற அளவில். இந்த இடத்துல பாஜக தனித்து போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3,543 என்ற அளவில் தான் அவங்க வாக்கு இருந்திருக்கு. ஸோ அடுத்து என்ன நிலவரம் பார்த்துடலாம். 2016 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நாம் பார்த்தோம்னா பார்த்திபன், ஏற்கனவே 2011 அதிமுக கூட்டணியான தேமுதிக அங்கே வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை அதிமுக களத்தில் நாங்கள் கூட்டணி உடைஞ்சு போச்சு. அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 47.32% வாக்குகள் பெற்றிருக்காங்க. திமுகவை விட 12% வாக்குகள் அதிகமாக இருக்கிறது நாம் பார்க்க முடியுது. பாஜக தங்களுடைய வாக்கு வங்கியை இரட்டிப்பாக்கியிருக்காங்க. 2%லேருந்து 4% ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ரைட், அடுத்து இது ஒரு இடைத்தேர்தல். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு துர்ச்சம்பவத்தால் அவர் இறந்து விட மீண்டும் அங்கே இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதிமுகவின் ஏகே போஸ் மீண்டும் அங்கே வெற்றியை பதிவு பண்ணியிருக்காரு. 55.65% என்ற அளவுக்கு வாக்குகளை வாங்கி திமுகவின் ப சரவணனை தோக்கடிச்சிருக்காரு. அடுத்த கார்ட்ஸ் பார்க்கலாம். 2019 ஒரு இடைத்தேர்தல் வந்தது. ஏன்னா அந்த எம்எல்ஏவும் உயிரிழந்திருக்கார் ஸ்ட்ரோக் காரணமாக. அதனால மீண்டும் தேர்தல் நடந்திருக்கு. ஆனா அப்போ பாருங்க, வெற்றி அதிமுக வசம் இருந்து திமுக வசம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அந்த பீரியட்ல ஆப்சன்ஸ் ஆஃப் ஜெயலலிதா அவர்கள். 2011 2016 ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு அழகு இருந்தது. 2016 இடைத்தேர்தலில் கூட ஜெயலலிதா அவர்களுடைய கட்சி ஆளும் கட்சி. ஆனா 2019 காட்சிகள் மாறி இருக்கு. 1% வாக்கு வித்தியாசத்துல திமுக வெற்றி பெற்றிருக்கு. அங்க அமமுகவோட வாக்கு சதவீதத்தை பாருங்களேன். ஆமா, 13% வாங்கியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இணைஞ்சிருந்தா அது ஒரு வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கு தான் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால உணர முடியுது இந்த தரவுகள் மூலமா. அதே நேரத்தில் மக்கள் நீதி மையத்தையும் நம்ம விட்டுற முடியாது. 5.58% என்ற அளவுக்கு அவங்களும் ஒரு டீசென்டான ஒரு நம்பர்ஸையும் வாங்கியிருக்காங்க. அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தல் பாருங்க, அங்க அதிமுக தான்
வெற்றி வாகை சூடியிருக்காங்க. 44% வாக்குகள் கையில் வச்சுருக்காங்க. ராஜன் செல்லப்பா அவர்கள் வெற்றி வேட்பாளராக இருந்திருக்காரு. சிபிஎம், அதாவது திமுக கூட்டணியில் உள்ள சிபிஎம் அங்கே வந்து 31.5% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அவங்க ஒரு 10% வாக்குகள் கையில் வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் நீதி மையம் அவங்க 7% வாக்குகள் கையில் வச்சுருக்காங்க. அமமுக அவங்களோட ஆவரேஜை தக்க வச்சுருக்காங்க 4.32%. ஸோ இதில் இருக்கக்கூடிய கட்சிகள் பட்டியலில் சில கூட்டணி காரணமாக ஈக்குவேஷன்ஸ் மாறி இருக்கு. ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது இந்த 2026 அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான களமாக மாறி இருக்கிறது. தொடர்ந்து முக்கிய தேர்தல், அதாவது இடைத்தேர்தல்கள் இல்லாமல் மற்ற தேர்தல் எல்லாத்துலேயுமே அதிமுக தான் ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கி வச்சிருக்காங்க. ஒரே முறை கடந்த 15 வருஷத்துல திமுக ஜெயிச்சிருக்காங்க, அதுவும் 1% வாக்கு வித்தியாசத்தில். அது அமமுகவோட பெர்சன்டேஜ் சேர்த்தா அது வேற லெவலுக்கு போகுது. அதிமுக என்ன கேட்குறாங்க, இப்படிப்பட்ட தொகுதியை நாங்கள் விட்டு கொடுக்கணுமா சொல்லுங்கன்றாங்க. ஆனால் இந்த தொகுதியில் எங்களுக்கு வெற்றி அவசியம் அப்படின்றது பாஜகவோட நிலைப்பாடாக இருக்கு. ஏன்னா மொத்த ஃபோக்கஸையும் திருப்பரங்குன்ற பக்கம் திருப்பி விட்டது இப்போதைக்கு பாஜக தான் இல்லையா. ஸோ அவங்களுக்கு அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈகோ இஷ்யூவாக கூட இதை பார்க்கலாம் அவங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டும் போது இந்த இடத்துலயும் நாங்கள் நின்று ஜெயிச்சு காட்டுறோம் பாருங்க அப்படின்றது பாஜகவோட ஸ்டாண்டாக இருக்கு. ஸோ இந்த தேர்தலில் எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இந்த நேரத்தில் பிரதமர் மோடி திருப்பரங்குன்றத்துக்கு நேற்று வந்து அவர் அங்கே உரையாடிய காட்சிகளும் வந்து ஊடகம் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருந்தது. அவர் பேசின காட்சிகளை பார்த்துலாமா சலீம்? கண்டிப்பா பார்த்துடலாம். The people know that this election is a turning point for the state. I can see that Tamil Nadu has made up its mind. The people have decided that DMK has to be sent out. They also know very clearly that only NDA can bring in change. I can see it in your eyes. The next government of Tamil Nadu will be an NDA government. ஸோ வழக்கமாக பிரதமர் அவர்கள் ஹிந்தியில் பேசுவாங்க, ஒரு மொழிபெயர்ப்பாளர் அதை தமிழில் மொழிபெயர்ப்பார். பட் இந்த முறை பிரதமர் முழுக்க தன்னுடைய உரையை ஆங்கிலத்தில் தான் பேசினார். ஆமாம், இதை பார்த்து வட இந்திய பாஜகவினரே கொஞ்சம் குழம்பிட்டாங்க, என்ன இவர் இங்கிலீஷில் பேசுகிறார் இந்த முறை அப்படின்ட்டு அவங்களே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. நான் ஆக்சுவலாக வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்தினுடைய சிஎம்மாக மொத்தம் 4 முறை குஜராத்தினுடைய சிஎம்மாக இருந்திருக்காரு. 3வது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 2012ஆம் ஆண்டு அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்போ நாங்கள் குஜராத்தில் நம்ம தந்தி டிவி சார்பாக இருந்தக்க பார்த்திபன். அப்போ அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டது என்ன அப்படின்னா, வழக்கமாக குஜராத் எலெக்ஷன்ஸில் வெற்றி பெறும்போது குஜராத்தியில் தான் மோடி அவர்கள் பேசுவார். பட் 3வது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவருடைய உரை ஹிந்தியில் இருந்தது. அப்பவே ஒரு அச்சாரம் போடப்பட்டிருக்கு. ஸோ அவர் தேசிய அளவில் போறாரு அப்படிங்கிறதுக்கு இதை நாங்கள் ஒரு க்ளூவாக எடுத்துக்கிறோம். அதுக்கு பிறகுதான் என்டிஏ சார்பாக, அதாவது பாஜக சார்பாக இவர் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்களை கொண்டு வந்தாங்க. பட் அந்த குஜராத்தி டு ஹிந்தி அந்த ஒரு மாற்றத்தை மக்கள் அந்த க்ளூ அப்படியே கேட்ச் பண்ணாங்க. இப்போ ஹிந்தி டு இங்கிலீஷ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கே, இந்த க்ளூவை கேட்ச் பண்ணுவாங்களா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். என்ன கண்டென்ட் பேசினாருன்றதை விட எந்த மொழியில் பேசினாரு அது மீது தான் டிஸ்கஷன் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இந்த நிலையில் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சந்தித்து பேசியிருக்காங்க. அது சம்பந்தமான ஒரு புகைப்படம், அது காட்சிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருக்கு. அது அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துடலாம். என்னன்னா, வழக்கமாக நீங்க முன்ன குறிப்பிட்ட மாதிரி அப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அதிமுகவோட கூட்டணி அங்க பிரதானத்துவம், முக்கியத்துவம் எல்லாமே அதிமுக தான் கிடைக்கும். ஆனா இந்த சந்திப்பின் போது கூட்டத்தோட கூட்டமா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு விமர்சனத்தை சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் விமர்சிக்கக்கூடியதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. குறிப்பா அதை கட்டம் கட்டி பாருங்க, எங்க உட்கார்ந்துருக்காரு பாருங்க. வழக்கமா அந்த மெயின் சேர்ல தான் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா இவரை இங்க உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்ட்டு கவலைப்பட்டவங்களையும் பார்க்க முடிஞ்சது, விமர்சனம் பண்ணவங்களையும் பார்க்க முடிஞ்சது. அஃபிஷியலா நம்ம அந்த, அதாவது பிரதமர் மோடி அவர்கள் கலந்துற அந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்களுக்கு பக்கத்து சீட்லேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார். பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போதும் இபிஎஸ் அவர்களோட பேரை முதல்ல சொல்லியிருந்தார். பட் இந்த காட்சிகளில் வந்து பலரோட ஒருவராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறத பார்க்க முடியுதா. நம்ம நெட்டிசன்கள் அந்த பிக்சர் எடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி அதில் ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு அதில் ஷேர் பண்ணுறாங்க. சலீம், அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? நாம் இன்னைக்கு தேர்தல் வரலாறில் ஒரு சுவாரஸ்யமான தேர்தலை பார்க்க போகிறோங்க பார்த்திபன். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு
1989 நடந்த தேர்தல் திமுக ஆட்சியை கைப்பற்றிய தேர்தல். அந்த வரலாறு பற்றி பார்க்கலாமா? பார்த்துடலாம். சட்டப்பேரவை தேர்தல். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நடந்த தேர்தல்ல திமுக வெற்றிய வசமாக்குச்சு. 1984 தேர்தல்ல ஜெயிச்சு எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சிருந்தாரு. இலங்கை தமிழர் விவகாரம் தமிழக அரசியல்ல தொடர்ந்து எதிரொலிச்சுட்டு இருந்துச்சு. 1986 நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல அதிமுக தோல்வியை தழுவுச்சு. தமிழ்நாட்டிலோ பல்வேறு பிரச்சனைகள் உருவெடுத்துச்சு. 1987 செப்டம்பர்ல வன்னியர் 20% இடஒதுக்கீட்டு போராட்டத்துல 21 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதுல இருந்து சில மாதங்கள்ல எம்ஜிஆர் மறைஞ்சாரு. அதன் பிறகு 1988 ஜனவரி 6 அவரது மனைவி ஜானகி முதலமைச்சரானாங்க. இதற்கு ஜெயலலிதா நெடுஞ்செழியன் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தது. ஜானகி பெரும்பான்மையை நிரூபிக்க சட்டப்பேரவை கூடிய போது செருப்பு சோடா பாட்டில்கள் வீசப்பட்டு கலவரம் வெடிச்சிச்சு. இறுதியா ஜானகி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போக ஜனவரி 30 அவங்க அரசாங்கம் கலைக்கப்பட்டுச்சு. பிறகு தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுச்சு. ஓராண்டுக்கு பிறகு 1989 சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. தேர்தல்ல சுவாரஸ்யங்கள் அதிகமாக அரங்கேறி இருந்துச்சு. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு இரண்டா பிரிஞ்சிருந்துச்சு. அதிமுகவோட வெற்றி சின்னமா பார்க்கப்பட்ட இரட்டை இலை முடக்கப்பட்டிருந்துச்சு. அதிமுக ஜெயலலிதா அணியோட காங்கிரஸ் கூட்டணிக்கு முயற்சித்ததை எதிர்த்த நடிகர் சிவாஜி கணேசன் காங்கிரஸ்ல இருந்து விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியை தொடங்கியிருந்தாரு. அதிமுக ஜானகி அணியோடு சிவாஜி கணேசன் கட்சி கூட்டணி அமைச்சிச்சு. அதிமுக ஜெயலலிதா அணியோடு இந்திய கம்யூனிஸ்ட் தமிழக ஜனதா கூட்டணி அமைச்சிச்சு. திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஜனதா தளம் கட்சிகளோடு கூட்டணி அமைச்சு போட்டியிட்டுச்சு. அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி தலைமையில காங்கிரஸ் புதிய யோசனையில இறங்கியது. அதாவது மீண்டும் மாநிலத்துல காமராஜர் ஆட்சின்னு திமுகவுக்கு மாற்று காங்கிரஸ் தானோ களத்துல தீவிரம் காட்டுச்சு. காங்கிரஸ் கட்சியை ஜி.கே. மூப்பனார் வழிநடத்தினாரு. தேர்தல்ல 4 முனை போட்டி நிலவுச்சு. அதிமுக ஜெயலலிதா அணி சேவல் சின்னத்திலும் அதிமுக ஜானகி அணி இரட்டைப்புறா சின்னத்திலும் போட்டியிட்டுச்சு. தேர்தல் முடிவுல திமுக கூட்டணி 170 இடங்கள்ல அமோக வெற்றியை வசமாக்கி இருந்துச்சு. முஸ்லீம் லீக் 4 இடங்கள்ல ஜெயிச்சுட்டு ஃபார்வர்ட் பிளாக் ஒரு இடத்தில் ஜெயிச்சது. திமுக தனித்து 151 இடங்கள்ல வெற்றியை வசமாக்கி இருந்துச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 15 இடங்கள்லையும் ஜனதா தளம் 4 இடங்கள்லையும் ஜெயிச்சிருந்துச்சு. அதற்கு அடுத்தபடியா அதிமுக ஜெயலலிதா அணி தலைமையிலான கூட்டணி 32 இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு. காங்கிரஸ் 26 இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு. இதுல ஜானகி அணி படுதோல்வியை சந்திச்சது வெறும் 2 இடங்கள்ல மட்டுமே ஜெயிச்சிருந்துச்சு. சிவாஜியோட தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சி அனைத்து இடங்கள்லையும் தோற்றது. திருவையாறு தொகுதியில சிவாஜி கணேசனும் ஆண்டிப்பட்டி தொகுதியில ஜானகியும் தோற்று போனாங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நடந்த 1989 சட்டப்பேரவை தேர்தல் திமுகவுக்கு திருப்புமுனை தேர்தலா அமைஞ்சிச்சு. 13 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக தேர்தல்ல வெற்றி பெற்றதும் 3வது முறையாக முதலமைச்சரா பதவியேற்றாரு கருணாநிதி. ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவரானாங்க. 1989 தேர்தலே தமிழக அரசியல் களத்தை கருணாநிதி வர்சஸ் ஜெயலலிதான்னு மாற்றியது. சலீம், இன்னைக்கு மைக் செக் தொகுப்புல நம்ம யாரை பத்தி பார்க்க இருக்கோம் தெரியுங்களா? கோபிச்செட்டிப்பாளையத்துல தாவேக தொண்டர்கள் மத்தியில பேசியிருக்காரு செங்கோட்டையன். அவரை நோக்கி நிறைய விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது இல்லைங்களா? சிலதெல்லாம் ரொம்ப காட்டமாவே இருக்கு. அதுக்கெல்லாம் பதிலளிக்கும் விதமா பேசியிருக்காரு. அதை இன்னைக்கு மைக் செக் தொகுப்புல பார்த்துடலாம். ஷூர், பார்த்துக்கலாம். ஹலோ மைக் செக் 1 2 3. இதை போல கேவலமான சிலரை பேசினார். நான் கூட இன்றைக்கு சொல்கிறேன், இவர் யார், இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது கூட சில பேர் பேசினார். நாயை பிடிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் சொன்னார். நாய் நன்றி உள்ள பிராணி, மறந்து விடாது. ஆனால் இரட்டைகளை உறவுகளில் நன்றிகளுக்கு கையெழுத்து போடுவதுதான் பேசினார். அதுதான் வெட்கமாக இருக்கிறது. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இருக்கின்ற இயக்கத்தில் இருந்து கொண்டு இரட்டையை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தவர்கள் நம்மை பற்றி பேசுகிறார். அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நான் என்றால் நன்றியோட பிரயாணம், நீங்கள் மறந்துவிடக் கூடாது.
அடித்து துரத்தினாலும் அந்த குடும்பத்தோடு தான் சுழன்று விளையாடும். சோழைகளை எல்லாம் சோழ்ந்து படுத்துக் கொண்டிருக்கும் முதலாளியை காட்டி கொடுக்காது. இதுதான் நாயுடைய நிலை. அந்த நாயுடைய நன்றியை போல நாம் இருப்போம். இவர் சொல்வதை போல துரோக செயலை நாம் செய்ய என்றைக்கும் முற்பட்டதில்லை என்பதை நான் இந்த நேரத்தை ஓடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் சொல்வது எளிது. இதைவிட அம்மா என்னிடத்தில் சொன்னதை சொன்னால் மண்டையை பிடித்துக் கொள்வார்கள். நான் சொல்ல விரும்பவில்லை. என்னையும் தம்பிவரை வைத்துக் கொண்டு ஒரு வார்த்தையை சொன்னார். அதை நான் சொல்ல இப்போது விரும்பவில்லை. ஏன்னு சொன்னால் அவர் சொல்வார்களேயானால் அதற்கு நானும் பதில் சொல்ல முடியும். அவருடைய தலைமை எப்படிப்பட்ட தலைமை என்பதை நான் சொல்ல முடியும். நான் அதை சொல்வதற்கு தயாராக இல்லை. ஏன்னு சொன்னால் நாகரிகத்தோடு நான் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேனே தவிர இவரை போல இப்படிப்பட்ட வார்த்தையை நான் சொல்ல இயலாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் சொன்ன ஒரே வார்த்தை ஒன்றுதான். எங்கே டிவிகேவுக்கு சென்றவர்கள் திரும்பி வருகிறார்கள். வருவதில்லை, பதவி கொடுத்தால் தயாராக இருக்கிறான்னு சொன்னார். நான் சொன்னேன், இந்த கட்சியிலே எனக்கு என்ன மரியாதை கிடைத்தது என்பது நாடு தெரியும். ஆகவே மற்றவருக்கும் என்ன மரியாதை கிடைக்கப் போவது என்று நாடு புரிந்து கொண்டிருக்கிறது. யாரும் வரப்போவதில்லை. தேர்தலை நீங்கள் அறிவித்தால் ஒருவருக்குத்தான் சீட்டு. தேர்தலை அறிவித்தால் ஒருவருக்கு மட்டும்தான் மற்ற கட்சியிலே சீட்டு. மற்றவர் எங்கே ஓடி வருகிறார் என்பதை நீங்கள் நாடு பார்க்க போகிறது சொல்லி. அடுத்ததாக உங்கள் தொகுதியில் நாம் பார்க்க போகிறதுங்க பார்த்திபன், அதாவது வட சென்னையில் திருவிக நகரில் திமுக கடந்த 2 தேர்தலில் தன்னுடைய பலத்தை நிரூபிச்சிருக்காங்க. அந்த தொகுதி பற்றி பார்க்கலாமா? அப்படியே அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மனநிலவரம் என்னன்னையும் பார்த்துடலாம். எஸ் மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருவிக நகர் சட்டப்பேரவை தொகுதி வட சென்னையில ஜமாலியா, ஆடுதொட்டி, ஓட்டேரி, புளியந்தோப்பு, கன்னிகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து வேலைக்காக சென்னைக்கு வந்து குடியேறிய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியா இது இருக்கு. உழைக்கும் வர்க்கத்தினர் நிறைஞ்ச தொகுதியாவே திருவிக நகர் தொகுதி இருக்கு. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல திருவிக நகர் தொகுதியில 85,724 ஆண் வாக்காளர்கள், 93,008 பெண் வாக்காளர்கள், 61 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 1,78,793 வாக்காளர்கள் இருக்காங்க. 2008 தொகுதி மறுசீரமைப்புல நீக்கப்பட்ட புரசைவாக்கம் தொகுதி, அப்புறம் எழும்பூர் தொகுதியிலிருந்து சில பகுதிகளை இணைச்சு உருவாக்கப்பட்ட தொகுதி தான் இது. தொகுதியில 2011 தேர்தலில் அதிமுக வெற்றியை வசமாக்கினாங்க. ஆனா 2016 தேர்தலில் தொகுதி திமுக வசமாச்சு. அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக தாயகம் கவியே 2021 தேர்தலையும் போட்டியிட்டு ஜெயிச்சாரு. 81,727 வாக்குகளை வாங்கியிருந்த தாயகம் கவி 55,013 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை வசமாக்கியிருந்தார். அதிமுக கூட்டணியில தமாக வேட்பாளரா களமிறங்கிய கல்யாணி 26,714 வாக்குகளை வாங்கி தோற்றாங்க. தொடர்ச்சியா திமுக வலுக்காட்டிட்டு வர தொகுதியில அதிமுகவும் போட்டிக்கு தயாராகிட்டு வருது. திமுகவும் அதிமுகவும் பலம் காட்ட விரும்புற இந்த தொகுதியில இப்ப போட்டி எப்படி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பே அதிகரிச்சுட்டு வருது. தேர்தல் நெருங்குற வேளையில அங்க இருக்க மக்களினுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். மழை பெஞ்சாவே இந்த இடத்துல இவ்வளோ தொலைவு தண்ணி நிற்கும். காரணம் என்னன்னா, ஒரு தண்ணி நிற்குதா அந்த நேரத்தில் வருவாங்க, பார்ப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, தண்ணியில் வந்துட்டோம் போட்டோம், ஆனால் இந்த தண்ணியாக வருது வருஷம் வருஷம் நிற்குது, அதுக்காக என்ன தீர்வு காணும் கேட்டால் கால்வாய் வெட்டினாங்க, அதை வெட்டினாங்க, இதை வெட்டினான்றவாங்க. ஆனால் மழை பெஞ்சா கம்பல்சரி, சின்ன மழை பெஞ்சா கூட தண்ணி தான். இது பின்னாடி முனுசாமி தெருவில் காவாகுது, அந்த காவலில் தண்ணி போகாமல் அடிச்சுக்குது. கேட்டால் அந்த லாஸ்ட்டில் வந்து வேலை நடக்குதுப்பா, அது நடந்தால் தான், அது முடிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த தண்ணி போகன்றாங்க. ஆனால் தண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ குப்பியுங்குது, அவ்வளோ ஆயில் போட்டுக்கிறாங்க. இந்த தண்ணி பிரச்சனையால வீடு விட யாரும் வரமாட்டாங்க வாடகைக்கு. இப்போ நாங்கள் எல்லாம் சொந்த வீடு வச்சுன்னு இருக்கிறோம், வாடகைக்கு யாரும் வரமாட்டாங்க இந்த இடத்துல. வாடகைன்னு நம்ம வீடு விட்டாலும் சரி யாரும் வரமாட்டாங்க இந்த இடத்துல, இந்த தண்ணி பிரச்சனையால தான். உப்பெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தரணும். ஏன்னா நிறைய பசங்க வந்து கெட்டு போயிட்டு இங்கெல்லாம் வந்து கஞ்சா அடிச்சுட்டு இது பண்ணுறாங்க. அது இல்லாமல் பண்ணால் தான் நிறைய நல்லாயிருக்கும் எங்களுக்கு. குடின்றது வந்து நம்ம சொன்னாலும் யாரும் நிறுத்த போகிறது கிடையாது. அது
வேற சின்ன பசங்க வந்து ரொம்ப கெட்டு போறாங்க. அது இல்லாம பண்ணவே போதும் எங்களுக்கு. இந்த தொகுதியில் மழை காலம் வந்தா பாரு, இது தேவையில்லாம டைனேஜ் இது கட்டியிருக்காங்க. இதனால எவ்வளோ கொசு, எங்க காலெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு, ஏனக்கால் மாதிரி வருது. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்கு. உட்காரவும் முடியல, வெளியே வரவும் முடியல. எங்களுக்கு இதெல்லாம் பண்ணது தேவையே இல்லை. ரொம்ப தண்ணி நிக்குது இங்கெல்லாம் வந்துட்டு. பசங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. இதை பாருங்க, குப்பை தொட்டி இங்கே வச்சுட்டு அங்கே குப்பையிலேருந்து எங்களுக்கு கொசுவெல்லாம் வருது. இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க எங்களுக்கு. நம்ம தேர்தல் திருவிழா பற்றி நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். நம்ம ஸ்க்ரீனில் ஒரு QR கோடு தெரியுது இல்லையா, உங்களோட மொபைல் ஃபோனில் உள்ள கேமராவில் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுங்க போதும், யூடியூப் லிங்க்குக்கு அதுவே உங்களை அழைச்சிட்டு போயிடும். யூடியூப்பில் நம்ம தேர்தல் திருவிழா பிளேலிஸ்ட்டில் போய் உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட், இதோட நாம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு செல்லும். நேயர்களே, தற்பொழுது ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு சீனாவில் நடந்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை வழங்க CMG செய்திகள் காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.